Decode the world unfiltered. We got him. இப்படி ஒரு அறிவிப்பை தான் தன்னோட நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த அறிவிப்பின் மூலமாக அமெரிக்காவுடைய இராணுவ பலத்தை மெய்ப்பித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை கன்வே பண்ணியிருக்கிறார். ஹாலிவுட் படத்தினுடைய காட்சிகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு 48 மணி நேரம் போராடி உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மிராக்கிள் ஆபரேஷனை நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அமெரிக்க இராணுவம். அமெரிக்கா ஈரான் போர் 6வது வாரத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்காவுடைய மிக வலிமையான F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் இந்த விமானம் ஈரானுடைய குஜிஸ்தான் மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அந்த விமானத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பைலட்டு, இன்னொருத்தர் வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர். இந்த விமானம் நொறுங்கிய சில மணி நேரங்களிலேயே பைலட் மீட்கப்பட்டுட்டார். ஆனால் 2வது வீரரான அந்த கர்னல் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மர்மமாகவே இருந்தது. அவரை மீட்கிறதுக்காக அமெரிக்க இராணுவம் முயற்சி செய்தது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஈரானுடைய கரடு முரடான மலைப்பகுதிகளில் அந்த அமெரிக்க கர்னல் பாராசூட் மூலமாக குதித்து தலைமறைவானார். அவரை பிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லியிருந்ததுன்னா $66,000 சன்மானம் கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்திய மதிப்பில் 60 லட்சம் ரூபாயை சன்மானமாக அறிவித்தாங்க. அவரை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு ஈரான் இராணுவமும் முயற்சி பண்ணுச்சு. இதையடுத்து ஈரானிய பழங்குடியினர்லாம் துப்பாக்கிகளோட மலைகளில் அவரை தேடி அலைஞ்ச வீடியோக்கள்லாம் இப்போ நம்ம சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரதை பார்க்குறோம். அப்படி ஒரு பக்கம் மலைவாழ் மக்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஈரானியர்கள் தேடிட்டு இருந்தாங்க, ஈரான் இராணுவமும் அதே போல் படைகளை அனுப்பி தேடத் தொடங்கியது. ஆனால் அமெரிக்கா அமைதியாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி கொண்டிருந்தது அப்படின்னு இப்போ வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த விவகாரத்தில் உள்ள புகுந்தது அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய CIA. ஈரானுக்குள்ள விழுந்த வீரர் பத்திரமாக மீட்கப்பட்டதா சொல்லி ஒரு செய்தியை அவங்க முதல்ல பரப்புகிறாங்க. ஈரான் இராணுவத்தையும் மக்களையும் மட்டும் இல்லாமல் உலகத்தையே திசை திருப்பக்கூடிய ஒரு செய்தியாக அதை மாற்றுறாங்க. இதனால் ஈரான் இராணுவம் கொஞ்சம் குழம்பி போகிறாங்க. அப்போ அவர் மீட்கப்பட்டார்னா எப்படி மீட்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் உண்மையில் அந்த கர்னல் தனியாக குஜிஸ்தான் மலைகளில் தான் பதுங்கியிருந்தார். அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தன்னோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலமாக ரகசியமாக அமெரிக்க இராணுவ தலைமையகத்தை தொடர்பு கொள்கிறார். வெள்ளை மாளிகை, பென்டகன், அது மட்டும் இல்லாமல் தளபதிகள் 24 மணி நேரமும் அவருடைய இருப்பிடத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சிஸ்டம் மூலமாக. கடைசியில் சனிக்கிழமை இரவு ஒரு மெகா ஆப்ரேஷனை தொடங்குது அமெரிக்கா. தன்னோட இராணுவ வீரரை மீட்கணுங்கிறதுக்கான ஒரு பெரும் படையே களத்தில் இறக்குது அமெரிக்கா. 2 HH-60W ஜாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர்கள் களமிறங்குது. வான்வழி பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய A-10 வார்தாக் இந்த விமானங்களும் களமிறக்கப்படுகின்றன. F-35 ஸ்டெல்த் விமானங்கள், அதேபோல் HC-130 காம்பேட் கிங் 2 எரிபொருள் விமானம் அப்படின்னு நவீன ஹெலிகாப்டர்கள், அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இந்த மீட்பு பணியில் முக்கியமான பங்காற்றியது அப்படின்னு சொல்லணும்னா த பீஸ்ட் அப்படின்னு அவங்க செல்லமாக அழைக்கக்கூடிய இந்த ஜாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த மலைப்பகுதிகளில் பதுங்கியிருந்த கர்னலை ஈரான் இராணுவத்தினுடைய துப்பாக்கி சுற்றுக்கு நடுவில் கயிறு மூலமாக மேலே தூக்கிறதுக்கு பவர்ஃபுல் ஹாய்ஸ்ட் இந்த ஹெலிகாப்டர்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மீட்பு ஹெலிகாப்டர் தரையில் இறங்கும்போது ஈரானிய தரைப்படை, அது மட்டும் இல்லாமல் கவச வாகனங்கள் தடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக A-10 வார்தாக் விமானம் வான்வழி பாதுகாப்பை அது பார்த்துக்குச்சு. இந்த விமானத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய GAU-8 அவெஞ்சர் அப்படிங்கிற ராட்சச துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது ஒரு நிமிடத்திற்கு 4000 குண்டுகளை சுடக்கூடிய திறன் கொண்டது. ஈரான் இராணுவம் அமெரிக்க வீரர் பதுங்கியிருந்த இடத்தை நெருங்கிவிடாதபடி வான்வெளியிலிருந்து குண்டு மழையை பொழிந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை, ஒரு மாதிரி க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டை இந்த விமானங்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ அதே நேரத்தில் F-35 ஸ்டெல்த் விமானங்கள் இருக்கு இல்லையா, இந்த விமானங்கள் நேரடியாக சண்டையில் ஈடுபடாமல் ஈரானுடைய ரேடார் அமைப்புகள் எப்போது செயல்படுகின்றன, ஏவுகணைகள் எங்கிருந்து வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் கண்காணித்து மீட்பு குழுவுக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குது. சண்டை பல மணி நேரங்களை கடந்து கொண்டிருந்த நிலையில் இந்த HC-130 காம்பேட் கிங் 2 விமானம் இருக்கு இல்லையா, இது மீட்பு ஹெலிகாப்டருக்கு தேவையான எரிபொருளை வழங்கி கொண்டிருக்குது. இந்த மீட்பு பணி அமெரிக்கா நினைச்சது போல் அவ்வளோ எளிதாக முடிஞ்சிடல. மீட்பு பணி விரிவடைந்த நிலையில் அண்டை மாகாணமான இஸ்ஃபஹான்லையும்
மோதல்கள் வெடிக்கின்றன. அமெரிக்க வீரரை ஜாலி கிரீன் மீட்டு கொண்டிருந்த போது ஈரான் ராணுவம் மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்துச்சு. ஒரு பக்கம் குண்டுகள்லாம் பாயுது, இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர் அந்த வீரரை தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் பறக்குது. அப்போதான் அவரை மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வி காட் ஹிம் அப்படிங்கிற அந்த மெசேஜை ட்ரம்ப் வெளியிடுறாரு. இப்படி தான் இந்த மீட்பு பணிகள் குறித்து ட்ரூத் சமூக வலைப்பக்கத்தில் பதிவிடுறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மீட்பு பணியை ஒரு அதிசயம் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார், மிரக்கல் அப்படின்னு சொல்கிறார். இந்த மீட்பு பணியில் மோஸ்ட் லீத்தல் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்பட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கிளைம் பண்ணுறார். ஈரானுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்போட பதிவை ஒரு மிகப்பெரிய தோல்வியை மறைக்கிறதுக்கு நடக்கக்கூடிய அவநம்பிக்கையான முயற்சி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அமெரிக்க வீரரை மீட்க வந்த பல விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஈரான் சொல்லுது. ஈரானுடைய புரட்சிகர காவல்படை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் இஸ்ஃபஹான் மாகாணத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவுடைய C-130 ரக இராணுவ போக்குவரத்து விமானத்தை ஈரானுடைய ஃபராஜ் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற கமாண்டோ படை சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்லியிருக்கு. காணாமல் போன வீரரை தேடி வந்த 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களையும் நாங்கள் அழித்திருக்கிறோம்னு ஈரான் ராணுவம் சொல்கிறாங்க. ஒரு வயல்வெளியில் கரும்புகை எழும் புகைப்படத்தை வெளியிட்டு இது அமெரிக்க விமானம் வீழ்ந்த இடம் அப்படின்னு ஈரான் தன்னுடைய கூற்றுக்கு வலு சேர்க்குது. அமெரிக்காவுடைய அதிரடி மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது வெறும் ஒரு வீரரை மீட்டெடுத்த நிகழ்வு மட்டும் இல்லை, அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான ஈகோ யுத்தத்தினுடைய உச்சக்கட்டமாகவே இது பார்க்கப்படுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீரரை ஒருபோதும் கைவிட மாட்டோம் அப்படின்ற தார்மீக வெற்றியாக இது பார்க்குறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய நவீன விமானங்களையே எங்களால் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஈரான் நிரூபித்திருப்பதா அது கிளைம் பண்ணுது. வல்லரசு நாடுகளுக்கே ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.